வணக்கம். எதிர்வருகின்ற 4ஆம் தேதி இலங்கையின் சுதந்திர தினத்தில் இலங்கை சுதந்திரம் அதாவது இலங்கை வந்து ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்சு 78 வருடங்கள். அ ஏன்னா இலங்கைக்கு சுதந்திரம் 78 வருடங்கள், எனக்கு 51 வருடங்கள். இலங்கை சுதந்திர தினத்தில 75ஆம் ஆண்டு அதே நாள் தான் நான் பிறந்தேன். எனக்கு 59 வருடங்கள். ஆகையால் இலங்கைக்கும் கரிநாள், எனக்கும் கரிநாள். நான் என்னத்த விடயம் என்று சொன்னால், இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைஞ்ச பிற்பாடு அது ஒரு ஒரு இனத்தின் சுதந்திரமா தான் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மக்களை பொறுத்தளவில்லை அல்லது ஏனைய சிறுபான்மை மக்களை பொறுத்தளவில்லை அது ஒரு கெர்னாலாகத்தான் கொண்டாடப்பட்டாங்க. விஷயத்தை வருகின்றால் தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலும் இலங்கையில சுதந்திரம் இல்லை. உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 1979ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பயங்கரவாத சட்டத்திலையும் முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள். 1949ஆம் ஆண்டு கல்லூரி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அம்பாறையில வந்து முற்றுமுழுதாக தமிழ் மக்கள் இடம்பெற வைக்கப்பட்டனர். அதன் பிற்பாடு 1950ஆம் ஆண்டு பதவியா குடியேற்றங்களை கொண்டு வந்து அதன் முதல் திருவண்ணாமலை ஆக்கிரமிக்கப்பட்டது. பிற்பாடு 83ஆம் ஆண்டு காலப்பகுதியில வந்து யுத்தங்கள் ஆரம்பித்த காலத்துல வந்து மன்னார் பகுதியில வந்து வெளியோயா பிரதேசத்துல வந்து உள்ள தமிழ் அங்க உள்ள மன்னார் பிரதேச தமிழ் மக்கள் 84ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 24ஆம் தேதி அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இன்று வரைக்கும் அவர்கள் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அதற்கு அப்பால வடமாகாணம் மற்றது கிழக்கு மாகாணம் உட்பட்ட தமிழ் மக்கள்ல பெருமளவான காணிகள் இன்றைக்கும் வந்து இலங்கை முப்படைகளிடம் கையகப்படுத்த வைக்கப்பட்டது. அதே போன்று இந்த கால சாதாரண யுத்தமான முன்னெடுக்கப்பட்டு 83ஆம் ஆண்டிலிருந்து யுத்தம் முடியும் வரைக்குமான காணா போன பட்டியல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது யாரையுமே கண்டுபிடித்தா. அப்ப இந்த வகையில தமிழ் மக்கள் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை, காணா போனவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை, தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்கப்படவில்லை, திட்டமிட்ட வகையில சிங்கள குடியேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த வகையில தமிழ் மக்களுக்கு நீங்க சுதந்திரத்தை கொண்டாடுவீங்க. தமிழ் மக்கள் இதில் கர்நாடகா தான் மரணப்படுத்த நான் வேண்டிக் கொள்கின்றேன். அந்த வகையில வந்து காலாகாலமாக இது வந்து தமிழ் மக்கள் அளவில் கர்நாடகாத்தான் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. 1974ஆம் ஆண்டு பிற்பாடு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு வரையும் இலங்கை சுதந்திரத்தில எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்ளவில்லை. 2011ஆம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் நான் நினைக்கிறேன் ரணில் ஆட்சியில தான் வந்து காலஞ்சென்ற சம்பந்தன் அவர்கள் சித்தார்த்தன் அவர்கள் கலந்து கொண்டதாக நான் அறிகின்றேன். பத்திரிகை ஊடாகவோ நாங்கள் கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கின்றோம். ஆகையால் எதிர்வரும் நாளாக நடக்கிற சுதந்திரத்தை தமிழ் மக்கள் கரநாளாக பின்னப்படுத்த வேண்டும். அந்த வகையில் அந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்கின்ற பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் காணாமல் போனோர் பெற்ற அமைப்புக்கும் வந்து சகல வடகிழக்கில் வாழ்ற சகல தமிழ் கட்சிகளும் தமிழ் மக்களும் ஒரு அணிகளை திரண்டு பூர்ண ஆதரவு வழங்க வேணும். அந்த வகையில எதிர்வருகின்ற 4ஆம் தேதி கிளிநொச்சியில வடக்கு மாகாணத்துக்கான மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் உண்டு கிளிநொச்சியிலையும், கிழக்கு மாகாணத்துக்கு ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலும் இடம்பெறுவதாக அறிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில காணி உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து என்ற வகையில் நாங்கள் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு இந்த சுதந்திரத்தை நாங்கள் வடக்கு மாகாணத்தில் வந்து கர்நாடகா பிரகடனப்படுத்த விரும்புகின்றோம். அதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்க சுரங்கள்ல மக்களுடைய காணிகள் இன்று வரைக்கும் விடுவிக்கப்படவில்லை. நாங்கள் அந்த விஷயத்தில் காணிகள் விடுவிக்கப்படவில்லை. அதை ஆகையால காணிகள் இருந்த மக்கள் அனைவரும் இதை ஒரு கர்நாடகா பிரகடனப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த சுதந்திர எதிர்ப்புக்கு வந்து கட்சி வேறுபாடு கடந்து அனைத்து தமிழ் மக்களும் ஓர் அணியில ஒரு எங்களோட திரட்சியாக திரண்டு எங்களுடைய எதிர்ப்பை அனைவரும் அந்த அரசுக்கு நாங்கள் தெரிவிக்க அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் நாங்கள் இலங்கைன்ற சுதந்திரத்தை நாங்கள் தமிழர் மக்கள் கர்நாடகா தான் ஏற்றுக்கொள்கின்ற பின்னத்தை தெரிவிப்பதற்கு அனைவரும் கிளிநொச்சியில கட்சி வேறுபாடு கடந்து அனைத்து சிவில் அமைப்புகளும் இணைய அமைப்புகள் அதாவது தமிழர் பிரதேசத்தில் வாழ்ந்த தமிழ் தேசத்தை நேசிக்கின்ற தமிழ் மக்களை அனைத்து அமைப்புகளும் பொது அமைப்புகள் முழு சகல அமைப்புகளும் ஓரணியில் திரண்டு இந்த கேம்பஸ் மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் காணாமல் போனோர் சங்கத்துக்கும் எங்களுடைய ஆதரவை வழங்குவதற்கு நாங்கள் அனைவரும் கிளிநொச்சியில் ஒன்று இந்த பணிவாக அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு சார்பாக